ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தோசை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த பருப்பு அடை தோசையை எப்படி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதுவும் ஊறட்டும். இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ அரிசியிலிருந்து காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்து முதல்ல அரைச்சிக்கலாம். அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா 1 ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பையும் தண்ணியை வடிகட்டிட்டு பல்ஸ் மோடு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். அரைச்சி வச்ச அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அடை தோசையை பொறுத்தவரை மாவு அரைச்ச உடனே செய்கிறத விட ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்யும்போது நமக்கு அடை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரதோடு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு தாளித்து இப்போ நாம் அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் அடை தோசைக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் தோசை மெலிசாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து தோசைக்கல்லை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடையை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு மெலிசாக வேணும்னாலும் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து மெலிசாவும் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அடை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அடை தோசை சூடாக தேங்காய் சட்னி இல்லைன்னா அவியலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.